வணக்கம், நான் பிரியதர்ஷினி. புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக இந்த காணொளியை தொகுத்து வழங்குகிறேன். இந்த சிறப்பு உண்மை சரிபார்ப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று இலங்கை அரசு சேவையில் பல தசாப்தங்களாக பணியாற்றிய டாக்டர் தேவநேசன் நேசையா அவர்கள் தெரிவித்த சில கருத்துக்களை நாம் ஆராயவிருக்கிறோம். டாக்டர் நேசையா அவர்கள் இலங்கை அரசு சேவையில் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்தவர். குறிப்பாக ஒரு மாவட்டத்தின் சிரேஷ்ட சிவில் நிர்வாக அதிகாரியான அரசாங்க அதிபராக கவர்ன்மெண்ட் ஏஜென்ட்டாக பணியாற்றியவர். தனது நீண்டகால அரச சேவைக்குப் பின்னர் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பணிகளிலும் அவர் ஈடுபட்டார். ஒரு நேர்காணலில் சுதந்திரமான தமிழீழ அரசு சாத்தியமானதா? அதற்கு தமிழர்களின் ஆதரவு இருந்ததா? அத்தகைய அரசு நீடித்து நிலைத்திருக்க முடியுமா என்பவை குறித்து டாக்டர் நேசையா தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவர் என்ன கூறினார் என்பதை முதலில் கேட்போம். முதலில் அவர் ஆங்கிலத்தில் வழங்கிய நேர்காணலின் தமிழ் வடிவத்தினை இங்கே தருகின்றோம். My own view is that the majority of the Tamil population, பெரும்பாலான மக்கள் பிரிவினையை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என்பதே எனது கருத்து. ஏனென்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்றாக இருந்திருக்கும். இலங்கையின் புவியியல் அமைப்பை பார்த்தால் வடகிழக்கு கடற்கரையோரத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதி மிக குறுகிய நிலப்பரப்பாகத்தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பகுதி ஒரு தனி நாடாக சில வாரங்களுக்கு மேல் நீடித்திருக்க முடியாது. ஒருவேளை அது சாத்தியப்பட்டிருந்தாலும் கூட எனது பார்வையில் அது சாத்தியமற்றது. அதுவும் ஒரு சுதந்திர நாடாக சில வாரங்களுக்கு மேல் நிலைத்திருக்க வாய்ப்பில்லை. அவை டாக்டர் நேசையாவின் தனிப்பட்ட கருத்துகள். இப்போது வரலாற்று ஆவணங்கள், ஜனநாயக ஆணைகள் மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சட்ட கோட்பாடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரது ஒவ்வொரு கருத்தையும் நாம் ஆராய்வோம். பெரும்பாலான தமிழர்கள் ஒருபோதும் பிரிவினையை ஆதரிக்கவில்லை. வரலாற்று பதிவுகள் இதற்கு மாறான உண்மையை வெளிப்படுத்துகின்றன. 1976ஆம் ஆண்டு தமிழர் அரசியல் கட்சிகள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஏற்று தமிழர் இறைமையை மீட்டெடுத்து ஒரு சுயாதீன தமிழரசை அமைக்க வேண்டுமென அறிவித்தன. அதன் பின்னர் 1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி TULF அதையே தேர்தல் வாக்குறுதியாக முன்வைத்து மக்களிடம் ஜனநாயக ஆணையை கோரியது. தமிழர் தாயக பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்கள் பெரும்பான்மையாக TULFக்கு வாக்களித்து தமிழர்களின் தன்னாட்சி மற்றும் தன்னிச்சை உரிமைக்கான மிகத் தெளிவான ஜனநாயக ஆணையை வழங்கினர். அந்த அரசியல் இலக்கை ஒருவர் ஏற்றுக்கொண்டாலும் அல்லது மறுத்தாலும் தமிழர்கள் ஒருபோதும் பிரிவினையை ஆதரிக்கவில்லை என்று கூறுவது வரலாற்று உண்மைக்கு முரணானதாகும். தமிழீழம் என்பது ஆரம்பத்திலிருந்தே சாத்தியமற்ற ஒன்று. இந்த கருத்து வரலாறையும் சர்வதேச சட்டத்தையும் புறக்கணிக்கிறது. பிரித்தானிய ஆட்சிக்கு முன்பு இலங்கை ஒரே அரசியல் நாடாக இருக்கவில்லை. வடக்கில் யாழ்ப்பாண இராச்சியம், தெற்கிலும் மத்திய பகுதிகளிலும் தனித்தனி சிங்கள இராச்சியங்கள் இருந்தன. 1833ஆம் ஆண்டு பிரித்தானியர்கள் நிர்வாக வசதிக்காக இந்த தனித்தனி அரசியல் அமைப்புகளை ஒரே காலனித்துவ நிர்வாகத்தின் கீழ் இணைத்தனர். இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு காலனித்துவ ஆட்சியில் இருந்த மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் புதிய சர்வதேச சட்டக் கொள்கைகள் உருவாக்கப்பட்டன. ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் பிரிவு 1(2) அனைத்து மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கிறது. 1960ஆம் ஆண்டு ஐநா பொதுச்சபை தீர்மானம் 1514 காலனித்துவ நாடுகளுக்கும் மக்களுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை உண்டு என்றும் அறிவித்தது. 1961ஆம் ஆண்டு தீர்மானம் 1654 காலனித்துவ ஒழிப்பு சிறப்பு குழுவை நிறுவியது. 1970ஆம் ஆண்டு தீர்மானம் 2625 எந்த வெளிப்புற தலையீடும் இன்றி மக்கள் தங்களது அரசியல் நிலையை தாங்களே தீர்மானிக்கும் உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்தியது. தமிழர் இறைமையை ஆதரிப்பவர்கள் 1833ஆம் ஆண்டு
பிரித்தானியர்கள் 2 வரலாற்று சுயாட்சி அரசியல் அமைப்புகளை இணைத்ததை இந்த சர்வதேச காலனித்துவ ஒழிப்பு சட்டங்களின் அடிப்படையில் மீளாய்வு செய்ய வேண்டும் என்று வாதிடுகின்றனர். அந்த சட்ட விளக்கத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் அதை ஆரம்பத்திலிருந்தே சாத்தியமற்றது என்று கூறுவது வரலாற்றையும் சர்வதேச சட்டத்தையும் புறக்கணிப்பதாகும். தமிழீழம் என்பது வடகிழக்கில் உள்ள ஒரு குறுகிய நிலப்பகுதி மட்டுமே. இந்த விளக்கம் தவறானது. தமிழர்களின் பாரம்பரிய தாயகம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கியதாகும். அது இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 1/3 பங்கையும் கடற்கரையின் பாதிக்கும் அதிகமான பகுதியையும் கொண்டுள்ளது. திருகோணமலை போன்ற உலகத்தரம் வாய்ந்த ஆழ்கடல் துறைமுகம், வளமான விவசாய நிலங்கள், கடல் வளங்கள், கனிம வளங்கள் மற்றும் இந்திய பெருங்கடலுக்கான முக்கிய மூலோபாய இடம் ஆகியவை இதில் அடங்குகின்றன. எனவே இதை ஒரு குறுகிய நிலப்பகுதி என்று கூறுவது உண்மையை பிரதிபலிப்பதில்லை. ஒரு சுயாதீன தமிழரசு நீடித்து நிலைக்க முடியாது. ஒரு நாட்டின் வெற்றி அதன் நிலப்பரப்பின் அளவால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. சிங்கப்பூர், மால்டா, லக்சம்பர்க், பஹ்ரைன், கட்டார் போன்ற பல நாடுகள் தமிழர் தாயகத்தை விட சிறியவை. அவை நல்லாட்சி, வலுவான நிறுவனங்கள், கல்வி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலம் வெற்றி பெற்றுள்ளன. எனவே புவியியல் அமைப்பு மட்டும் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. அது ஒரு சில வாரங்களுக்குள் அழிந்து போயிருக்கும். இது ஒரு வரலாற்று உண்மை அல்ல. இது ஒரு தனிப்பட்ட ஊகம். எந்த வரலாற்றாசிரியரும் அரசியல் ஆய்வாளரும் அல்லது சர்வதேச சட்ட நிபுணரும் இன்னும் உருவாகாத ஒரு நாட்டின் ஆயுட்காலத்தை முன்கூட்டியே துல்லியமாக கணிக்க முடியாது. ஒரு காலத்தில் தோல்வியடையும் என்று கூறப்பட்ட பல நாடுகள் இன்று நிலையான சுயாதீன நாடுகளாக உள்ளன. ஒரு நாட்டின் வெற்றி அதன் நல்லாட்சி, பொருளாதாரம், ராஜதந்திரம், பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அங்கீகாரம் ஆகியவற்றை பொறுத்தே அமையும். தமிழீழம் ஒருபோதும் சாத்தியமில்லை. வரலாறு அதற்கு மாறான பல உதாரணங்களை வழங்குகிறது. பங்களாதேஷ், எரிட்ரியா, கிழக்கு திமோர், தென் சூடான் மற்றும் கொசோவோ போன்ற பல நாடுகள் ஒரு காலத்தில் சாத்தியமற்றவை என்று கருதப்பட்டன. ஆனால் பின்னர் அவை சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சுயாதீன நாடுகளாக உருவாயின. தமிழர்களின் தன்னாட்சி மற்றும் சுயநிர்ணய உரிமை பற்றிய கேள்வியும் வரலாறு, ஜனநாயக ஆணை மற்றும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் விவாதிக்கப்பட வேண்டும். இது வெறும் புவியியல் பற்றிய கேள்வி அல்ல. இது வரலாற்று இறைமை, காலனித்துவ ஆட்சி, மக்களின் ஜனநாயக விருப்பம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சாசனம், 1960 ஆண்டின் ஐநா தீர்மானம், 1514, 1961 ஆண்டின் தீர்மானம், 1654 மற்றும் 1970 ஆண்டின் தீர்மானம் 2625 ஆகியவற்றில் உறுதிப்படுத்தப்பட்ட சுயநிர்ணய உரிமை மற்றும் காலனித்துவ ஒழிப்பு கொள்கைகள் பற்றிய கேள்வியாகும். அரசியல் தீர்வு குறித்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த விவாதம் ஊகங்களின் அடிப்படையில் அல்ல. வரலாறு, ஆதாரங்கள் மற்றும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற வேண்டும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.